வேளாண்மையில் சிறந்த தஞ்சை மாவட்டம் எல்லா துறையிலும் சிறக்க வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகள்ல நிறைய பணிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். முக்கியமான சிலவற்றை மட்டும் ஹைலைட்டா சொல்லணும்னா, டெல்டா பகுதியினுடைய முதல் டைடல் பூங்காவா தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டியில நான் திறந்து வச்ச நியோ டைடல் பார்க் திறந்து வச்சு 2 வாரத்துல அது ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ தஞ்சாவூருக்கு இன்னொரு டைடல் பார்க் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. மாநிலத்திலேயே முதல் முறையா ஒரத்தநாடு வட்டம் பஞ்சநதி கோட்டை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரடி கொள்முதல் நிலையம், பெருநிலையம், நெல் தூற்றுவதில் இருந்து சரக்கு மூட்டையில நெல்லை நிரப்பி தைப்பது வர எல்லாமே இயந்திரமாம். இதனால நாளொன்றுக்கு 5000 மூட்டைகள் நெல் கொள்முதல் செய்ய முடியும். பேராவூரணி வட்டத்தில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக பொது வசதியாக்க மையம், திருவையாறு கூட்டு குடிநீர் திட்டம், திருவையாறு பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்வு, பட்டுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம், பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில மகப்பேறு பிரிவுக்கு கூடுதல் கட்டடம், திருவிடைமருதூர்ல புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருக்காட்டுப்பள்ளி அரசு கல்லூரி, தஞ்சாவூர்ல சிவகங்கை பூங்கா புதுப்பிப்பு, தஞ்சாவூர்ல குழந்தைகளின் அறிவியல் தாகத்தை வளர்க்கக்கூடிய ஸ்டெம் பார்க், தஞ்சை ஆமணி பேருந்து நிலையம், மாமன்னர் ராஜராஜன் பிறந்த ஐப்பசி சதயநாள அரசு விழாவாக கொண்டாடுகிறோம். கும்பகோணம் நகராட்சிய மாநகராட்சியாக தரம் உயர்த்தி இருக்கிறோம். போட்டி தேர்வுகளுக்கு தயாராகுகிற நம்முடைய மாணவர்களுக்கு கும்பகோணத்தில் அறிவுசார் மையம் மற்றும் நூலகம், இது மட்டுமல்ல, கும்பகோணத்தில் புதிய பேருந்து நிலைய பணிகளும் நடைபெற்று வருது. திருவையாறு திருக்காட்டுப்பள்ளியில புதிய பேருந்து நிலையங்கள் அமையவிருக்கு. ஒரத்தநாடு வட்டம் நடுவர் கிராமத்தில் 170 கோடி மதிப்பிலான புதிய சேமிப்பு கிடங்கு பணிகள் விரைவில் முடிக்கப்படவிருக்கிறது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் மிகப்பெரிய சோழர்கள் அருங்காட்சியகம் அமைக்க அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். அந்த பணிகள் முடிந்து திறந்த பிறகு அதை பார்ப்பதற்காக பல்வேறு இடத்திலிருந்து தஞ்சாவூருக்கு வரப்போறாங்க. மதுரைக்கு ஒரு கீழடி, நெல்லைக்கு ஒரு புறநகை அருங்காட்சியகம் போல இனி தஞ்சைக்கு சோழர்கள் அருங்காட்சியகம் இருக்கும். செங்கிப்பட்டி மற்றும் பாளையப்பட்டி தெற்கு கிராமத்திலையும் பட்டுக்கோட்டை வட்டம் ராஜமடம் கிராமத்திலையும் சிப்காட் தொழில்பேட்டை அமையவிருக்கு. அதிலையும் ராஜமடத்தில் அமைகிற கடல்சார் உணவு பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி பூங்காவில் 2000 பேருக்கு வேலை கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேல ஆளுநராக இருந்த ரவி அவர்கள் வரவே கூடாது என்று நினைத்து தடுத்த கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழகத்தையும் திராவிட மாடல் 2.0 அமைச்சு அதை திறந்தே தீர்வோம். நானே நேரில் வந்து திறந்து வைப்பேன், இது உறுதி. நீங்க 100% வெற்றியை மட்டும் கொடுங்க. தஞ்சை மாவட்ட வளர்ச்சியை இனி யாராலும் தடுக்க முடியாது.